திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கித் தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற திருமுறை 7ஆம் திருமுறையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 99வது பதிகமாக விளங்குகின்ற திருநாகேச்சரம் திருத்தலத்திலே பாடி அருளப்பட்ட திருப்பதிகமாகும். திருநாகேச்சரம் அமைந்திருக்கின்ற இடம் எதுன்னு பார்த்தா மயிலாடுதுறையும் கும்பகோணம் இரண்டையும் இணைக்கின்ற சாலையிலே அமைந்திருக்கின்றது. அந்த தலத்தை ஆதி சேடன் வணங்கிய தலம் என்று பெருமையாக கூறுவார்கள். ஆதிசேஷன் வணங்கியதால் இது நாகேச்சரம் என்று அழைக்கப்படுகிறது என்ற புராண குறிப்பு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்குமே ராகு காலத்தில் அங்கே இருக்கிற ராகு அந்த சிலைக்கு பால் அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த பால் மேலேருந்து ஊற்றும்போது வெண்மையாக தெரியும், சிலை மேலே வடியும் போது நீல நிறத்தில் இருக்கும், சிலைக்கு கீழே வடியும் போது திரும்ப வெண்மையாக இருக்கும். அதை நேரிலேயே நம்ம பார்த்து அந்த அனுபவம் பெறலாம். இந்த தலத்தை சேக்கிழார் சுவாமிகள் விரும்பி ஆன்மார்த்த தலம்னே சொல்லலாம். அவர் விரும்பி வணங்கிய தலம் என்பதால் குன்றத்தூரிலே ஒரு திருக்கோயிலை அமைத்து அதற்கு நாகேச்சரம் என்று பெயரிடுகின்றார். இன்றைக்கும் அந்த திருநாகேச்சரம் கோயிலை பார்க்கலாம். அந்த கோயிலுக்கு தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா 2-3 முறை கும்பாபிஷேகம் நடத்தினார்கள் என்ற குறிப்பும் நமக்கு கிடைக்கிறது. அதான் இந்த நாகேச்சரத்தை நினைக்கும் போது அந்த நாகேச்சரத்தை நினைவு கூர்கிறேன், அவ்வளோதான். அந்த திருநாகேச்சரம் இது இந்த பதிகம் பாடுவதற்கு முன்னால் மருதூரில் சென்று இறைவனை வணங்கிவிட்டு அங்கிருந்து நாகேச்சரம் வருகின்றார். இதில் ஒவ்வொரு பாடலிலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எப்படி அமைத்திருக்கின்றார் என்றால், இதெல்லாம் நீ செய்தப்பா எதுக்கோ அப்படின்னு கேள்வியை விட்டுருவார். அந்த கேள்விக்கான பதிலை ஒரு தொக்கி நிற்கிற மாதிரி நம்ம இதுதான் அதோட பதில் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அது மாதிரி ஒவ்வொரு பாடலிலும் ஒரு கேள்வி தொக்கி நிற்பது போல நமக்கு அமைத்து தருகின்றார். முதல் பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், ரொம்ப அழகாக இருக்கின்ற மலர்கள், அந்த மலர்கள் மேலே வண்டுகள் எல்லாம் அப்படியே மேலாம் போய் அதுக்கு மேலே பறந்து மகரந்தத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு அந்த மலர்களில் இருக்கிற தேனை எடுத்து அப்புறம் பக்கத்தில் இருக்கிற மற்ற எல்லா வகையான மலர்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? முல்லை மலர் இருக்கான், குறுக்கத்தி செடி இருக்கான், இப்படி எல்லாம் அந்த பக்கத்தில் இருக்குது. அத்தனையும் சிறகுகளை உடைய வண்டுகள் பறந்து சுற்றிட்டு வருதான் அந்த இடம். அவ்வளவு செழிப்பும் அருமையும் இனிமையுமான இடம். அப்படிப்பட்ட இடத்திலே அமைந்திருக்கின்ற திருநாகேச்சரம். அங்கே நீ இருக்கின்றாய், எழுந்தருளி இருக்கின்றாய். பிறை மாதிரி நெற்றி யாருக்கு? உமையம்மைக்கு. அப்படி பிறை மாதிரி ஒளி வீசுகின்ற நெற்றியை உடைய உமையம்மை இருக்காளே, அவள் மருளும் வண்ணம், அவள் மருண்டு போனாளாம். அவளுக்கு ஒரு அந்த மருட்சி வருகின்ற வண்ணம் சுவாமி என்ன செஞ்சார்னா, அவளுடைய மனது வலிமை மிகுந்த மனது தான், ஆனாலும் அந்த மனதே திடுக்கிடுகின்ற வண்ணம், துணுக்குறும் வண்ணம் நீ ஒரு காரியத்தை செய்த. என்ன செய்த? விடத்தை உண்டாய். அதை ஏன் செய்த அப்படின்னு கேட்கின்றார். அது செய்ததற்கு காரணம் நம்மளாம் அதை புரிஞ்சுக்கிடணும். அமரர்கள் வேண்டி நிற்கின்ற அமரர்களுக்கு அருள வேண்டும் அப்படின்னு நினச்சியோ அப்படின்னு நாம் அந்த பதிலை யோசிச்சுக்கிடணும். பாடலை பார்ப்போம். பிறையணி வாழ்நுதலாள் உமையாள் அவள் பேழ்கணிக்க அப்படின்னா மருள, நிறையணி நெஞ்சு அணுங்க நீல மால்விடம் உண்டதென்னே, குறையணி குல்லை முல்லை அளந்து குளிர் மாதவி மேல் சிறையணி வண்டுகள் சேர் நாகேச்சரத்தானே என்று முதல் பாடலிலே சொல்லியிருக்கின்றார். எல்லா பாடல்களையும் 2 வரிகள் அந்த நாகேச்சரம் ஊரின் சிறப்பை கூறுகின்றார். முதல் 2 அடிகள்
இறைவனிடம் கேட்கின்ற கேள்வியை வைக்கின்றார். இப்படி அமரர்க்கு அருளுகின்றதற்காக இதை செய்தாயோப்பா அப்படின்னு கேட்கின்றார். அடுத்து 2வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், இங்கே திருத்தலத்தில் நிறைய மரங்கள் இருக்கான். குருந்த மரம் இருக்குது, குறா மரம் இருக்குது. அந்த குறா மரத்தில் பூக்கள் இருக்கான். அது எப்படி பூ இருக்குது அப்படின்னா, பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்போட பல்லு அப்படி எடுப்பாக தூக்கிட்டு நின்னா எப்படி இருக்கும், அதை மாதிரி இருக்கான் அந்த பல்லு, அந்த மலர்கள். அது அப்படியே அரும்பெல்லாம் நிறைய இருக்கான். அடுத்து இன்னொரு மலரையும் கூறுகின்றார், செருந்தி மலர். நமக்கு தெரிஞ்ச செருந்தி செம்பொல் மலர், சிந்து பூந்துரை அப்படின்னு நம்ம ஊரைத்தானே நம்ம அந்த பதிகத்தில் கேட்டிருக்கோம் இல்லையா, அதே செருந்தி செம்பொன் மலர்னு இங்கேயும் குறிப்பிடுகின்றார். செருந்தி மரம் இருக்கான், அதில் செம்பொன் மாதிரி மலர்கள் இருக்கான். இத்தனையும் எங்கே இருக்குது, நாகைச்சரத்தில் இருக்குது. அப்படி அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கின்ற நீ என்ன செய்கின்றாய் அப்படின்னா, தவம் நிறைந்த தவம், அருமையான தவம் செய்கின்ற, பெருதற்கரிய தவம் செய்கின்ற முனிவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அந்த 4 அவங்களுக்கு அருளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீ என்ன செய்தாய், கல்லாலின் புடை அமர்ந்து அவங்களுக்கு அறம் உபதேசித்தாய் இல்லையா. அதை என்ன சொல்கிறது, அது எதுக்காக அப்படி செய்தப்பா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகின்றார். அது எதற்காக செய்தான் அப்படின்னா, அவர்கள் மூலம் அவன் நமக்கு அறத்தை உரைக்கின்றான். அவர்கள் பெற்ற அந்த அருள் ஞானம் நமக்கும் சேர்கின்றது. எனவே இறைவன் உலகம் உய்வடைய வேண்டும் அப்படிங்கிற கருணையினாலே இந்த அறத்தை போதித்தான். முதல் பாடலில் தேவர்களெல்லாம் அசுரர்களெல்லாம் உய்வடைய வேணும்னு விடத்தை உண்டான். 2வது பாடலிலே கூறுவது உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உய்வடைய வேண்டும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து 4 அறத்தை அருளினான் என்று கூறுகின்றார். பாடலை பார்ப்போம். அரும் தவ முனிவர்க்கு அருளாகி ஓர் ஆலதன் கீழ் இருந்து அறமே புரிதற்கு இயல்பாகியது என்னை கொலாம். குருந்து அயலே, குருந்த மரத்தின் பக்கத்திலே, குருந்து அயலே குரவம் அரவின் எயிறு ஏற்று அரும்பு அரவின் எயிறு ஏற்று அரும்ப செருந்தி செம்பொன் மலரும் நாகேச்சரத்தானே என்று கூறுகின்றார். இதில் நீ எதற்காக அறம் கூறினாய், உயிர்கள் மீது கொண்ட கருணையின் காரணமாக, உலகம் உய்ய வேண்டும் என்ற காரணமாக அன்று முனிவர்களுக்கு அறத்தை போதித்தாய் என்று கூறுகின்றார். அடுத்து 3வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், அழகான மலர்கள்லாம் இருக்கான் எங்கள் வயல்களில். நல்ல என்ன மலர்கள், குவளை மலர், கழுநீர், செங்கழுநீர் மலர் எல்லாம் வயலில் பூத்து கிடக்கு. அவ்வளவு செழிப்பான வயல்கள். அந்த செழிப்பான வயல்களால் சூழப்பட்ட நாகேச்சரம். அந்த தண்ணி நிறைய இருக்கு இல்லையா, அந்த வயலை சுற்றி நீர்நிலைகள் இருக்கின்றன. அந்த நீர்நிலைகளில் சேல், வாழை இதெல்லாம் பாய்கின்றன. பாயுதுன்னா நிறைய அந்த மீன்களும் எண்ணிக்கையில் நிறைய இருக்கின்றன. அந்த மீன்கள் பாய்ந்து வருகின்றன. அப்படிப்பட்ட செழிப்பான இடத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவா, நீ அன்னைக்கு என்ன செய்த தெரியுமா, பாலன் யார், மார்க்கண்டேயன், சிறுவனான மார்க்கண்டேயன், அருமையான உயிர் இருக்க, அதுக்கு மேலே கொஞ்சம் கூட பரிவே இல்லாமல் யார், யமதர்மன் கயிறு வீசி அவனை எடுத்துகிட்டு போக வந்தார் இல்லையா, அவன் மேலே பகை கொண்டு அவனை இழுத்து செல்ல வந்த காலனையே நீ என்ன செய்து விட்டாய், அவனை அழித்தது, காலனையே அழித்தது எதற்காக அப்படின்னா, அடைக்கலம்னு என்னிடம் வந்தவர்களுக்கு எந்த வகையினாலும் நான் கருணையை பொழிவேன் அப்படின்னு உணர்த்துவதற்காக. முதல்ல அசுரர்களை உய்விப்பதற்காக, அடுத்து உயிர்களை உய்வடைய செய்வதற்காக, 3வது அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கும் அருள் புரிவான், அவர்களுக்கு எந்த வகையிலாவது கருணை புரிந்து அவர்களை காப்பாற்றி விடுவான் என்பதை உணர்த்துகின்ற பாடலாக இது அமைந்திருக்கின்றது.
மூன்றாவது பாடலை பார்ப்போம். பாலனது ஆருயிர் மேல் பரிவு கொள்ளாது பறியாது பகைத்தெழுந்த காலனை விடுவித்து கருத்தாக்கியது என்னை கொலாம். கோல மலர்குவளை கழுநீர் வயல் சூழ் கிடங்கில் சேலொடு வாழைகள் பாய் திருநாகேச்சரத்தானே என்று மூன்றாவது பாடலிலே கூறுகின்றார். அடுத்து நான்காவது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், உமையம்மை இருக்கின்றாளே அவளை பற்றிய குறிப்பை கூறுகின்றார். இங்கே எல்லார் வீட்டு வாசல்லாம் நிறைய மரங்களெல்லாம் இருக்கான். முற்றத்திலே அமைந்திருக்கின்ற இளமையான கமுக மரம், பக்கு மரம் இருக்க, அதோட பாலை அதில் வண்டு கூடு கட்டியிருக்கான். அந்த கூடு கட்டி அதில் என்ன சேர்க்கும்? தேனைத்தானே சேர்க்கும். அந்த தேனை தென்றல் தொடுதான். அப்போ தென்றல் அந்த தேனை தொடுதுன்னா எல்லா தென்றல் பரவுகின்ற இடத்துலலாம் அந்த தேனின் மனம் இருக்கும் இல்லையா, அதை கூறுகின்றார். அப்படி வீட்டு வாசலில் இருக்கிற பாலை மரத்தின் கமுக மரத்தின் பாலையில் இருக்கின்ற தேன்கூட்டில் தொட்டு அப்படி தென்றல் எல்லா இடத்துலையும் தேனின் மனத்தை பரப்புகின்ற அளவுக்கு அருமையாக இருக்கின்ற திருநாகேச்சரம். அங்கே இருக்கின்ற நீ என்ன செய்திருக்கின்றாய் அப்படின்னா, குன்றுகள் நிறைந்த இமயமலை, அந்த இமயமலையின் புத்திரி இமவான் மகளாகிய உமையம்மை, அவள் பயப்படுறா. ஏன்? யானை வருகின்றது இல்லையா? யானையை கண்டு உமையம்மை அஞ்ச இறைவன் அந்த பயத்தை போக்கும் வண்ணம் யானையின் மற்ற தலையிலே காலை ஊன்றி அப்படியே யானையின் தோலை உரித்தான். உமையம்மை அஞ்சும் வண்ணம் வந்த யானையை அப்படியே அழித்து அதன் தோலை உரித்து போர்வையாக போர்த்து கொண்டது என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டுட்டு, அப்படி பயந்து எங்களுக்கு இடர் அப்படின்னு சுவாமியை பார்க்க வர்றவங்களுக்கு அதை தீர்த்து வைப்பான் இறைவன் அப்படின்னு எல்லாருக்கும் உணர்த்துவதற்காக இந்த இடர் உமையம்மைக்கு என்ன இடர் வந்தது? அந்த யானை, மதம் கொண்ட அந்த பெரிய யானை. அந்த இடரை தீர்ப்பதற்காக சுவாமி யானையை கொன்று அதன் தோலை உரித்து போர்த்தார் என்று அந்த அற்புத செயலை இந்த பாடலிலே, நான்காவது பாடலிலே அமைத்து தருகின்றார். பாடலை பார்ப்போம். குன்றமலை குமரி கொடியேர் இடையாள் வெறுவ வென்றி மதகரியின் உரி போர்த்ததும் என்னை கொலாம். முன்றில் இளம் கமுகின் முது பாலை மது வளைந்து தென்றல் புகுந்துலவும் திருநாகேச்சரத்தானே என்று அந்த தென்றல் எல்லா இடத்துலையும் தேனோட மனத்தை பரப்புது என்று கூறி இறைவன் இடர் தீர்க்க வல்ல பிரான், அவனுடைய கருணை நம் இடரை தீர்க்கும் என்று உணர்த்த இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அடுத்து ஐந்தாவது பாடல், அதில் என்ன சொல்லுகின்றார் என்றால், அந்த தண்ணியெல்லாம் அடித்து வருதுன்னு வைங்களேன், அந்த மலையிலிருந்து பெரிய பெரிய மணிகள், அங்கே இருக்கின்ற சந்தன மரம், அகில் மரம், இதெல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய தண்ணி அப்படி அலைப்பாஞ்சு எங்கே ஒரு வயலுக்கு சேரும். அந்த வயல்களால் சூழப்பட்ட இடம் எது? திருநாகேச்சரம். அப்படிப்பட்ட திருநாகேச்சரத்தில் நீ என்ன செய்கின்றாய் என்றால், உன்னுடைய இடையிலே கோவணத்தை பாம்பை வச்சு இறுக்கி கட்டி இருக்கின்றாய். எல்லா மக்களுக்கும் ஒப்பே இல்லாத மிகவும் உயர்வான 4 மறைகள், அந்த 4 வேதங்களோட பொருளை எல்லாம் விளக்கமாக சொல்கிற, அதை விருப்பத்தோடு கேட்கின்றவர்களுக்கு நீ அருளை வாரி வழங்குகின்றாய். இது எதற்காக அப்படின்னு கேட்டுட்டு நமக்கு என்ன பதில் கிடைக்கிறது என்றால், நமக்கு அறம் சொல்வதற்காக 4 அறம் உரைத்தார். இப்போ வேதத்தை உரைத்தது எதற்காக அப்படின்னா, முதல் நூலாகிய வேதம் மக்களுக்கு சேர வேண்டும். அப்போது அவர் உண்மையான பொருளை இறைவன் உணர்த்தாவிட்டால் அதன் உண்மையான பொருள் நமக்கு கிட்டாது. அதனாலே அந்த நூலையும் உரைத்து நூலுக்கான பொருளையும் நமக்கு உரைக்கின்றார் இறைவன், அதை உணர்த்துகின்றார். அங்கே அறம் உரைப்பது போல இங்கே முதல் நூலின் உண்மை பொருளையும் நமக்கு உணர்த்துகின்ற கருணை இறைவனிடம் இருக்கின்ற காரணத்தினால் இறைவன் நமக்கு அந்த வேதத்தையும் தந்து வேதத்தின் பொருளையும் தருகின்றான் என்று கூறுகின்றார். ஐந்தாவது பாடலை பார்ப்போம். அரைவிரி கோவணத்தோடு அரவு ஆர்த்தொரு நான்மறை நூல் உரை பெருக
உரைத்தன்று உகந்து அருள் செய்ததென்னே. வரைதரு மாமணியும் வரைச்சந்து அகிலொடும் உந்தித் திரைபொரு தன் பழனத் திருநாகேச்சரத்தானே என்று நீர் நிறைந்த மரங்களை கூட உருட்டிட்டு வரக்கூடிய நீர் நிறைந்த இடம் என்று நமக்கு விளக்குகின்றார். அடுத்து 6வது பாடலில் என்ன சொல்லுகின்றார் என்றால், மக்கள் அங்கே கயலெல்லாம் பாய்ந்து துள்ளி திரிகின்ற இடமா, வயல்கள் நிறைந்த திருநாகேச்சரம். இப்போ இந்த நீரின் செழிப்பை உணர்த்தி விட்டார். முதல் 3 வரியும் சுவாமி உணர்த்தியது, சுவாமியின் செயல், அற்புத செயலைத்தான் சொல்லிகிட்ருக்கார். சுவாமி என்ன செய்தார்னா, தவத்தின் காரணமாக பெரிய வேள்விகளை எல்லாம் வைத்தார்கள். அந்த வேள்வியை வளர்த்து அந்த வேள்வியிலிருந்து கிளம்பி வந்த பெரிய சிங்கம், பெரிய புலி, பெரிய மலை மாதிரி இருக்கின்ற யானை இத்தனையும் அலறிக்கிட்டு வந்தது. அதோடு போர் புரிந்து அவற்றை பிளந்து அதனுடைய தோலை உரித்து போர்த்தவன் இறைவன் என்று கூறுகின்றார். இது எதற்காக? தாருகாவனத்து ரிஷிகள் அவங்க மனத்தில் எழுந்தது என்ன? அது வேள்விகள் செய்தால் போதும், அப்போ எல்லாமே நம்ம கட்டுக்குள்ளே தான் இருக்கும், அனைத்தும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். வேள்விகள் தான் முதன்மையானவை. அந்த வேள்விகளை யாரை நோக்கி தொடுக்கின்றோங்கிறது அதை பற்றிய பொருட்டே இல்லை. வேள்விகள் செய்ய வேண்டும், அவ்வளோதான். அப்படின்னு நினைத்து தான் அவர்கள் அந்த வேள்விகளை செய்து அதிலிருந்து ஒவ்வொன்றாக சிங்கம், புலி, யானைன்னு ஒவ்வொன்றையாக கிளப்பி அனுப்புகிறாங்க. அதை அத்தனையும் அடக்கி இறைவன் என்ன செய்கின்றான்? தனக்கு அதை உரித்து போர்த்து அதனை அடக்கி விடுகின்றான். இப்போ அவர்களுக்கு என்ன சொல்கிறார்னா, உணர வேண்டும், இறைவன்தான் முழுமுதற் பொருள், அவனை மீறி எதுவும் கிடையாது, எல்லா காரியங்களும் அவனால் நடக்கின்றன, அவன் நம்மை இயக்க நாம் இயங்குகின்றோம் அப்படிங்கிற உணர்வு இல்லாதவர்களுக்கு அதை உணர்த்துகின்ற வகையிலே அவர்கள் நிறைய வேள்விகள் செய்து புண்ணியங்களெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த பலம் இல்லை, வலிமை இல்லை. ஏன்னா இறைவனை மீறி அவர்களால் எதையும் செய்ய முடியாதுங்கிறத அவங்க உணரவே இல்லை. அதை உணர்த்துவதற்காக, அந்த உணர்விலிகளுக்கு உணர்த்துவதற்காக, உண்மையை உணர்த்துவதற்காக அப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடலை நீ செய்தாயோ என்று கேள்வியை கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். 6வது பாடல். தங்கிய மாதவத்தின் தழல் வேள்வியின் நின்று எழுந்த சிங்கமும் நீழ்புவியும் செழுமால் கரியோடு அலற பொங்கிய போர் புரிந்து பிளந்து ஈருரி போர்த்ததென்னே. செங்கையல் பாய் கழனி திரு நாகேச்சரத்தானே என்று மாதவம் செய்தவர்களுடைய வேள்வியிலே எழுந்த தீயிலிருந்து வந்த சிங்கம், புலி, யானை அத்தனையும் இறைவன் கொன்று அழித்து தோலை உரித்து போர்த்தவன் என்று கூறுகின்றார். அடுத்து முதலெல்லாம் அறக்கருணை கூறி கொண்டு வந்தார், இப்பொழுது மரக்கருணைக்கு வந்திருக்கிறார். அடுத்து 7வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த 7வது பாடலும் இந்த பதிகத்தில் இருக்கின்ற 9வது பாடலும் ஏறக்குறைய ஒன்று போல் அமைந்திருக்கின்றன. இந்த முதல் 3 வார்த்தை மட்டும் நின்ற இம்மாதவத்தை ஒழிப்பான் அப்படின்னு இதில் வருது. அங்கே 9வது பாடலில் அங்கியல் யோகுதனை அழிப்பான் அப்படின்னு வருது. மற்றபடி எல்லா வார்த்தைகளும் 2 பாடல்லையும் ஒன்று போல் இருக்குது. இதை நான் 2 இதில் பார்த்தேன். ஒரு இதில் இதை பற்றிய ஒன்றுமே சொல்லாமல் இதுக்கான பொருளை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு உரையில். இன்னொரு உரையில் இது படி எடுப்பாங்க தெரியுமா, இந்த ஏட்டுச்சுவடியிலிருந்து படியெடுத்து எழுதுகின்றவர்களுடைய பிழை. 7வது பாடலும் 9வது பாடலையும் ஒன்று போல் அமைத்தது அப்படின்னு. அதனால் நமக்கு எது மாறுபட்ட பாடலாக இருந்திருக்கும்னு நமக்கு தெரியலை. இருந்தாலும் இந்த 2ஐயுமே பார்த்து விடுவோம். 7வது பாடலில் சொல்கிறாரு, இங்கே தாமரை மலரில் இருக்கு இல்லையா, அதில் தேன் நிறைய இருக்குது. அந்த தேனை குடிச்சிட்டு அப்படியே செங்கயல் இருக்கு இல்லையா, எங்கள் மீன் தேனை குடிச்சிட்டு துள்ளி குதித்து குளத்துக்குள்ளே விழுது. அப்படி இருக்கின்ற நீர்நிலைகள் நிறைந்த
நீர்நிலைகளால் சூழப்பட்ட வயல்கள் நிறைந்த திருநாகேச்சரம் அதிலே இருக்கின்றவனே, நீ கையிலையிலே அங்கே தவம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். அந்த தவத்தை கெடுக்கின்ற வண்ணம் யார் வந்தா? மன்மதன். அவன் வந்து மலர் அம்பை உன்மீது தொடுத்தான். அவனை திரும்பி பார்த்து சாம்பலாக ஆகும்படி நீ விழித்தாய். அவ்வளவு கோபத்தோடு நீ அவரை பார்த்ததனால் உன் நெற்றிக்கண்ணிலிருந்து கிளம்பியது நெருப்பானது மன்மதனை அடியோடு சாம்பலாக எரித்தது. இது எதை உணர்த்துவதற்காக அப்படின்னு பார்த்தா, உலகில் 3 வகையான ஆசை சொல்லுவோம் இல்லையா, மண், பொன், பெண் அப்படின்னு. அந்த காமத்தையெல்லாம் கடந்து நிற்கின்ற தன்மை உடையவன் இறைவன். உயிர்களுக்கு இருப்பது தான் ஆசைகளை தவிர இறைவன் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆனால் அதை மறந்து மன்மதன் இறைவனை இந்த காமத்துக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்ததால் அவன் அந்த தண்டனையை பெற்றான். நீ அந்த ஆசைகளையெல்லாம் விட்டு அதைவிட உயர்வானவன் என்பதை உலகத்தில் உள்ளோர்க்கு கூறுவதற்காகவோ அப்படின்னு இந்த பாடலை அமைத்து தருகின்றார். பாடலை பார்ப்போம். நின்ற இம்மாதவத்தை ஒழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேள் பொடியாக விழித்தல் என்னே, பங்கைய மாமலர் மேல் மதுவுண்டு வன் தேன் முரல செங்கயல் பாய் கழனி திரு நாகேச்சரத்தானே என்று இறைவனின் மரக்கருணையை நினைவூட்டும் பாடலை இதிலே அமைத்து தருகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன சொல்லுகின்றார் என்றால், முப்புறம் எரித்த கதையை இதிலே கூறுகின்றார். இங்கே இந்த ஊரில் என்னெல்லாம் இருக்குன்னா, அப்படியே மனம் வீசுகின்ற மல்லிகை மலர்ந்து இருக்கான், அப்படி சண்பகம் மலர்ந்து இருக்கான். அதெல்லாம் அலையுதான். அலைதல்ங்கிறது எப்போ நடக்கும்? ஒரு 2 சொட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம வந்து ஒரு கயிற்று அப்படி தொட்டு எடுக்கலாமே தவிர கையை வச்சு அலைய முடியாது. அலையணுன்னா நிறைய இருந்தால் தான் அலையணும். சாப்பாடு நிறைய இருக்கிற தட்டில் தான் நம்ம கையை வச்சு அலைய முடியும் இல்லையா? அலைஞ்சிட்டே இருக்காத சாப்பிடுன்னு நம்ம வீட்டில் திட்டுவாங்களே. அப்போ நிறைய சாப்பாடு இருந்து சாப்பிடாமல் கையை வச்சு இப்படி வச்சிட்ருக்குது. ஒரு வாய் தான் இருக்குது அப்படின்னா அலையாதன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு வாய் தான் இருக்குது சாப்பிடுன்னு மட்டும்தான் சொல்லுவோம் இல்லையா? அது அலைதல்ங்கிறது மிகுதியாக இருக்கின்ற இடத்துல தான் அலையணும். அங்கே போன 2-3 பாடல்களுக்கு முன்னால் பாக்கு மரத்தின் பாலையிலே தேனை அலைந்து தென்றல் அலையுதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அங்கேயும் நிறைய தேன் இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே மல்லிகை மலர்ந்திருக்கு, சண்பகம் மலர்ந்திருக்கு. அதில் இருக்கின்ற தேனை வண்டு வந்து இங்கேயும் அங்கேயும் பறந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவ்வளோ தேன் இருக்கான் அதுக்கு. அப்படி இருக்கின்ற சிறப்பான அப்படி தேன் நிறைய குடிக்கும்போது அதுக்கு சந்தோஷம் தாங்காமல் பண்ணாக இசைத்து கொண்டே இருக்கின்றதாம் வண்டுகள். அப்பேற்பட்ட திருநாகேச்சரத்தில் இருக்கின்ற இறைவன் அவன் என்ன செய்தான் என்றால், பெரிய கோடு கோடாக இருக்கின்ற பெரிய பாம்பு, வாசுகி பாம்பு, அதை நானாக கொண்டு பெரிய மேருமலை இருக்கே அதை வில்லாக கொண்டு ரொம்ப அரிதானதாக கருதப்பட்ட முப்புரங்களை அப்படியே பார்த்து அதைத்தான் கொண்டுட்டு போனேன். ஓரம்பு கண்டு அங்கே எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அதை பயன்படுத்தாமல் சிரிப்பால் எரித்து விட்டாய் நீ. இது எதை காட்டுகின்றது? உன்னை மறந்த குற்றத்தை தீர்ப்பதற்காக இப்படிப்பட்ட செயலை நீ செய்கின்றாய். அது இறைவனை மறப்பது என்பது ஒரு குற்றம். அந்த குற்றத்தை செய்தோம் என்றால் முப்புரங்களுக்கு நேர்ந்த கதிதான் நமக்கும் என்று நினைவூட்டுவதற்காகவோ என்று 8வது பாடலிலே வினவுகின்றார். வரியறவு நாணதாக மாமேறு வில்லதாக அரியன முப்புரங்கள் அவை ஆர் அழல் ஒட்டலென்னே, விரிதரு மல்லிகையும் மலர் சண்பகமும் அலைந்து திரிதரு வண்டு பன்செய் திருநாகேச்சரத்தானே என்று இறைவனை மறந்த குற்றம் நீங்க வேண்டும் அப்படின்னு இறைவன் நமக்கு உணர்த்துகின்றான். அடுத்து 9வது பாடல் ஏற்கனவே பார்த்த 7வது பாடலின் மறுபதிப்பு. அங்கியல் யோகுதன்னை, அங்கே மாதவத்தை அப்படின்னு சொன்னார். இங்கே யோக நிலையை. அங்கியல் யோகுதன்னை அழிப்பான் சென்று அணைந்து மிக பொங்கிய பூங்கனை வேள் பொடியாக விழித்தல் என்னே, பங்கைய மாமலர் மேல் மதுவுண்டு பண் வண்டரைய செங்கயல் நின்று உகழும் திருநாகேச்சரத்தானே என்று
உன்னுடைய யோகத்தை கலைக்க முயன்ற மன்மதனை எரித்தாய் என்று இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அடுத்து 10வது பாடலிலே என்ன கூறுகின்றதென்றால், உன்னுடைய திருவடிக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதனால் அடியார்கள் எல்லாரும் அடிமை தொண்டு செய்கின்றார்கள், உன்னை வணங்குகின்றார்கள், உன்னை ஆர்ப்பரித்து வாழ்த்தி பாடுகின்றார்கள். அதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரொம்ப உன் மீது அன்பு கொண்டு, உன் மீது பக்தி கொண்டு, உனக்காக தொண்டு செய்து வணங்கி கொண்டிருக்கின்ற அவர்கள் அந்த எங்கே வந்து வணங்குகின்றார்கள்? நாகேச்சரத்திலே வணங்குகின்றார்கள். அந்த நாகேச்சரம் எப்படிப்பட்ட செழிப்போடு இருக்கின்றது அப்படின்னா, தெளிவான தண்ணீர் அலை அடிச்சிட்டு கிடக்கான். எதில்? குளத்துலையோ ஆற்றுலையோ இல்லை, வயலிலேயே தண்ணீர் தெளிவாக அலையடித்து கொண்டிருக்கின்றது. அந்த நாகேச்சரத்திலே எழுந்தருளி இருக்கின்ற நீ என்ன செய்தாய் அப்படின்னா, ரொம்ப வலிமையான மனம் கொண்டவர்கள், ஆடை இல்லாமல் திரிகின்ற சமணர்கள், சாக்கியர் அப்படிங்கிற அவர்கள் பேயை ஒத்தவர்களாம். அப்படி மிண்டிய மனத்தை உடையவர்களாக இருக்கின்ற அவர்கள், சமணர்களையும் பௌத்தர்களையும் சொல்லியாச்சு. அவர்கள் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு தன்மையிலே இருக்கின்றார்கள் அப்படின்னா, அவர்களுடைய வினையின் பயன் காரணமாக அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அவர்களை அப்படியே நீ விட்டுட்டியோப்பா அப்படின்னு கேள்வி கேட்கின்றார். ஆக நாம் நல்வினை செய்தால்தான் அந்த பலன் நமக்கு நல்வினையை தரும். அந்த நல்வினை செய்யலைன்னா, இப்போ சமணர்களும் பௌத்தர்களும் எப்படி ஒரு நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையில் தான் நாமளும் இருக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறத நினைவுறுத்த அங்கே சமணர் சாக்கியரை நினைவூட்டுகின்றார். 10வது பாடலை பார்ப்போம். குண்டரை என்றால் இங்கே வலிமையான மனமுடையவரை. குண்டரை கூரையின்றி திரியும் சமன் சாக்கிய பேய் மிண்டரை கண்டதன்மை விரவாக்கியது என்னைகொலோ தென் திரைத்து வணங்கி தொழில் பூண்டு அடியார் பரவும் தென் திரை தன் வயல் சூழ் திருநாகைச்சரத்தானே. இறைவனை வணங்குகின்ற அந்த நல்வினையை செய்யாமல் இருந்தால் நம்முடைய நிலைமையும் இப்படி புத்தரையும் சமணரையும் ஒத்து அப்படித்தான் பேய் மாதிரி காணப்படுவோம் அப்படிங்கிறத உணர்த்த இந்த பாடல் உதவுகிறது. அடுத்து 11வது பாடல் பதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருக்கின்றது. இங்கே எப்படி எந்த ஊர் என்று கூறும்பொழுது ஊரை பற்றி முதலிலே விளக்குகின்றார். கொங்கணை வண்டு அரற்ற நல்ல தேன் இருக்குது, மனம் இருக்குது. அந்த மலர்களில் வண்டுகள் சுற்றி சுற்றி வந்து அரற்றி பாடுகின்றன. குயிலும் மயிலும் பயிலும், குயில் பாடுது, மயில் ஆடுது, இதெல்லாம் நிறைய இருக்குது. தெங்கணை பூம்பொழில் சூழ் திருநாகேச்சரத்தானே. தென்னை மரங்கள் இருக்கான், பூஞ்சோலைகள் இருக்கான், சோலை நிறைய பொழில். அந்த சோலைகளால் சூழப்பட்ட திருநாகேச்சரத்திலே இருக்கின்ற பெருமான். அந்த பெருமானை யார் பாடுறா? வங்கம் மலி கடல் சூழ். வங்கம் என்றால் படகுகளில் இருக்கின்ற கடலால் சூழப்பட்ட உலகம். அந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தை மாதிரி நீர் நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட நாவலாரூரன். அவர் பிறந்த ஊர் நாவலூர். வங்கம் மலி கடல் சூழ் வயல் நாவலாரூரர் சொன்ன இது வங்கமில் பாடல், குற்றமே இல்லாத இந்த பாடல். இந்த பாடல் வல்லார், பாட வல்லவர்கள். அவர் தம் வினை பற்று அருமே. அவர்களுடைய வினைப்பற்று அற்று போய்விடும், இல்லாமல் போய்விடும் என்று கூறுகின்றார். பாடலை முழுவதும் பார்ப்போம். கொங்கணை வண்டு அரற்ற குயிலும் மயிலும் பயிலும் தெங்கணை பூம்பொழில் சூழ் திருநாகேச்சரத்தானை வங்கம் மலி கடல் சூழ் வயல் நாவலாரூரன் சொன்ன பங்கமில் பாடல் வல்லார் அவர்தம் வினை பற்றருமே என்று அழகாக நமக்கு இந்த பதிகத்தை தந்திருக்கின்றார். அமரர்க்கு அருளுவதற்காக விடம்புண்ட ஈசன் அவனுடைய கருணையை காட்டினான். உலகத்து உயிர்கள் ஞானம் பெற்று விளங்க அன்று கல்லாலின் புடை அமர்ந்து நால்வர்க்கு
உண்மை பொருளை உணர்த்து, அறப்பொருளை உணர்த்து உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற கருணையோடு அவர்களுக்கு அருளினான். அப்புறம் அவனிடம் அடைக்கலம் சென்று சேர்ந்த உயிர்களுக்கு கருணையை பொழிந்து தருவான் என்பதை கூறும் மார்க்கண்டேயரது புராணம். நம் இடரை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இறைவன் கருணையை பொழிவான் என்று கூறுகின்ற பாடல். முதல் நூலின் உண்மை பொருளை உயிர்கள் உண்மையாக சரியாக மாறுதல் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை நமக்கு உணர்த்தியவன். அவனை உணர்கின்ற உணர்வில்லாதவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை கூறுகின்ற பாடல். இப்படி வரிசையாக நமக்கு அவன் அனைத்து இந்த உலகத்து ஆசைகள் இவையெல்லாம் தாண்டிய அதையெல்லாம் மீறிய ஒரு நிலையிலே இருக்கின்ற பேர் அருளாளன், பேர் கருணை திறம் கொண்டவன் என்றெல்லாம் உணர்த்துகின்ற பாடல்களை இந்த பதிகத்திலே அமைத்து நமக்கு தந்திருக்கின்றார். அருள்நிறை குன்றமுலை நாயகி திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை சண்பகாரண்யர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆதி வாழிய, அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழ்புவி வாழிய, கோதில் சைவக் குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.